இதுதான் என் வீடுன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கிறது விசாரிச்சேன், வந்தேன். சரி சரி, எங்க வந்த? கோபிச்சுக்காத, ஒரு ஆளை பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்தேன். எந்த ஆளை பத்தி? நல்ல ஆளு, கெட்டிக்காரன். இப்படி ஒரு பாடி பரதேசிய கட்டிக்கிட்டாலும் பரவாயில்லையே. சரிதான்ப்பா, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் அன்னைக்கு அந்த பொண்ணு போனா வேற ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்காதான்னு சொன்னேன். அப்பவே உன் மனசை நான் தெரிஞ்சிட்டேன். என் கதையும் உனக்கு நல்லா தெரியும். சன்னியாசியா இருக்கிற என்ன உன் பார்வை சம்சாரி ஆகு ஆகு ஆகுன்னு சொல்ற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணால நான் சன்னியாசி ஆயிட்டேன். நீ சரின்னு நான் சம்சாரி. நீயும் வெறுத்த என் உயிரையே வெறுத்து விடுவேன். ஆமா, என்ன இவ்வளவு சொல்றேன், பேசாம நிக்கிறியே. அப்பா, விளையாட்டுக்கா உங்க அப்பாவை கூப்பிட்டேன். நானும் விளையாட்டுக்கு தான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். செல்லம், என் உயிரை காப்பாத்துவியா? சொல்ல. என்னத்த சொல்றது? ஒரு வார்த்தை சொல்லாமா, ஒரு வார்த்தை சொல்லாமா, இல்லைன்னா உயிரைய விட்டுடுவேன் நிஜம்மா, உயிரைய விட்டுடுவேன் நிஜம்மா. ஒரு வார்த்தை சொல்லாமா. அப்படி இல்ல, ஊன்னு சொல்லு. ஐயோ, ஒரு வார்த்தை சொல்லாமா. இல்லை என்றும் கோபம் என்றும் சரி என்றும் உலகத்திலே சொல்வாங்க. ஒரு வார்த்தை சொல்லாமா. சொல்லிவிட்டா உயர்வது பெண்ணுக்கு, சொல்லிவிட்டா உயர்வது பெண்ணுக்கு சொல்லுவதே உரிமையதா, சொல்லுவதே உரிமையதா. அது பொல்லாது உளறலை எல்லாது, அது பொல்லாது உளறலை எல்லாது, உறுதியாய் நிலைத்து நில்லாது. ஒரு வார்த்தை சொல்லாமா செல்லம்மா, ஒரு வார்த்தை சொல்லாமா. மதுவும் மயக்கமும் போலே மாங்காயும் புளிப்பும் போலே மங்கையே நீயும் நானும் மாநிலம் தன்னில் வாழ. ஒரு வார்த்தை சொல்லாமா. எட்டாத பழத்தின் மீது வெட்டியிலே ஆசையே, எட்டாத பழத்தின் மீது வெட்டியிலே ஆசையே, கிட்டாதென தெரிந்தும் கொட்டாவியே, கிட்டாதென தெரிந்தும் கொட்டாவியே. அன்றொரு பெண்ணுக்காய் ஆண்டியும் மானாயே, அன்றொரு பெண்ணுக்காய் ஆண்டியும் மானாயே, ஆவது மழிவும் பெண்ணாலே. புரிஞ்சுதா? ஒரு வார்த்தை சொல்லாமா. எங்க அப்பா வந்துடுவாரு, சீக்கிரம் போயிடு. போகவா சொல்ற? இந்தா நில்லு. ஆமா, போங்கிற நில்லுங்கிற தெரியலையே. என் மேல உனக்கு பிரியம் தானே? இல்லன்னு நான் சொன்னேன். எங்க அப்பா சம்மதிக்கணுமே. என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல. அப்படி சொன்னா கேக்குற ஆள் இல்லையே. ஏனா ஜாதி கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப பயந்தவரு. என்ன சொந்தத்திலேயே தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கடவுளே, நான் சொந்தக்காரனா பிறந்திருக்கப்படாதா? நீ மட்டும் கெட்டிக்கார ஆளா இருந்தா. கெட்டிக்காரன் தான். எங்க அப்பாவே எப்படியாவது சிநேகம் பண்ணிக்கிட்டு இங்க அடிக்கடி வரப்போக இருந்தீன்னா அப்புறம் சொல்லி சரிப்படுத்திடலாம். அதுவும் சரிதான். ஆக்குறேன். நான் போட்டுமா?